வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல பெயரை கெடுக்க முயன்றவர்கள் இருந்திருப்பாங்க. துலாம் ராசி அன்பர்களே, வாழ்க்கையில் பணத்தை இழந்தாலும் மீண்டும் சம்பாதிக்கலாம், பொருளை இழந்தாலும் மீண்டும் பெறலாம். ஆனால் பல ஆண்டுகளா நேர்மையாக வாழ்ந்து சம்பாதித்த நல்ல பெயரை யாராவது கெடுக்க முயன்றால் அந்த வேதனை மிகவும் ஆழமானதாகவே இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலேயும் அப்படிப்பட்ட காலம் கடந்திருக்கும். நீங்கள் யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்கள் வேலையை நேர்மையாக செய்து குடும்பத்தின் மரியாதையை காப்பாற்றி வாழ்ந்த போதும் சிலர் உங்களுடைய வளர்ச்சிக்கு பொறுத்து கொள்ள முடியாமல் உங்களை பற்றிய தவறான கருத்துக்களை பரப்பியிருக்கலாம். நீங்கள் செய்யாத தவறுகளுக்கு கூட உங்களை பொறுப்பாக்க முயன்றிருக்கும். முகத்திற்கு முன் பாராட்டியவங்களை நீங்கள் இல்லாத இடத்தில் உங்கள் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் பேசியிருப்பாங்க. ஒரு மனிதனின் மரியாதையை கெடுக்க வேண்டுமென்றால் பொய்யான வதந்தி ஒன்றே போதும் என்பதை அறிந்த சிலர் அதையும் ஆயுதமாகவே பயன்படுத்தியிருப்பாங்க. உங்களுடைய தொழில், குடும்பம், நட்பு, சமூக மரியாதை என பல விஷயங்களில் தேவையற்ற சந்தேகங்களையும் உருவாக்கக்கூடிய முயற்சி செய்திருப்பாங்க. நீங்கள் அமைதியாக இருந்ததை அவர்கள் பயமாகவே ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய பதில் சொல்லாமல் விலகியதை அவங்க தோல்வியாகவும் நினைத்தது. ஆனால் உண்மையில் உங்களுடைய அமைதிதான் உங்களின் குணத்தின் உயர்வை மட்டுமே காட்டியது. இருந்தாலுமே அந்த நாட்களில் மனதிற்குள் எவ்வளவு வேதனை இருந்தது என்பதை யாராலையும் அறிந்திருக்க முடியாது. நான் தவறு செய்யவில்லை, இருந்தும் ஏன் இப்படி நடக்கிறது என்ற கேள்வியுடன் பல இரவுகள் தூக்கமின்றி கலைந்திருக்கும். உங்கள் நம்பிக்கையை உடைத்த சிலர் திட்டமிட்டு செயல்பட்டு இருப்பாங்க. நீங்கள் முன்னேறக்கூடாது என்ற எண்ணத்துடன் உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியிலையும் குறை கூறியிருக்கலாம். நல்ல வேலை கிடைத்தாலும் அதில் குறை கண்டார்கள். தொழிலில் முன்னேற்றம் அடைந்தாலும் அதற்கு பின்னால் தவறான காரணங்களையும் சொன்னார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருந்தாலும் அதையும் குலைக்க முயன்றார்கள். ஆனால் உண்மையை மறைக்க முடியும், அழிக்க முடியாது. காலம் சொல்ல செல்ல பொய்கள் பலவீனமாகி உண்மை வெளிச்சத்திற்கு வரத் தொடங்க உள்ளது. அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பணத்தை இழப்பதை பணத்தை இழப்பதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டது கூட இருந்திருக்காது. ஆனால் உங்களுடைய நல்ல பெயரையும் என் கௌரவத்துக்குன்னு ஏதாவது பங்கம் வந்தால் தான் உங்களால் தாங்கவே முடியாத கூடிய கட்டாயம் உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு உங்களுடைய பெயரும் கௌரவம் தான் ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கும். நீங்கள் பணத்தை கூட இழந்தால் கூட நாளை கூட சம்பாதித்துக்கலாம். ஆனால் கௌரவத்தையும் நல்ல பெயரையுமே எப்போதுமே உங்களால் சம்பாதிக்கவே முடிந்து வந்திருக்காது. அதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு வந்தீங்கன்னாவே உங்களுடைய எதிரிகளும் பொறாமைக்காரர்களும் தான் உங்களோட நல்ல பேரை கெடுக்கிறதுக்காகவே அவங்க பல வழிகளில் உங்களுக்கு துன்பங்களை ஏற்படுத்தி வந்திருந்திருப்பாங்க. அதாவது உங்களுடைய நடத்தையை பற்றியும் உங்களுடைய நேர்மையை பற்றியுமே அவங்க பிறரிடம் மற்றவங்களிடம் தவறான வதந்திகளையும் கொளுத்தி போடவே தொடங்கி இருந்திருப்பாங்க. உங்களுடைய நல்ல பெயர்களை அவங்களுக்கு பிடிக்காம நீங்க கஷ்டப்பட்டு செதுக்கிய உங்களுடைய நட்பெயரை அவங்க ஒரே இரவில் பொய்யான குற்றச்சாட்டுகள் வைத்தே உங்களை அழிக்கவும் முயன்று வந்திருப்பாங்க. நீங்க வேலை பார்க்க இடத்துலையுமே நீங்க வாழக்கூடிய சமூகத்திலையுமே உங்களை ஒரு கெட்டவராகவே சித்தரிக்கக்கூடிய பல சதி திட்டங்களும் உங்களுக்கு திட்டமிடப்படக்கூடியதாகவே அமைந்து வந்திருக்கும். நீங்கள் எவ்வளவு தான் சத்தம் போட்டு நான் தவறானவன் இல்லை என்று நீங்கள் நிரூபிக்க முயன்று வந்தாலுமே அந்த பொய் வதந்திகள் அனைத்துமே உங்களுக்கு காட்டு தீ போலவே பரவி உங்களுடைய மானமும் மரியாதையுமே கேள்விக்குறியாக்கப்படக்கூடிய அந்நாட்கள் தான் உங்களுக்கு தூக்கமில்லாத இரவுகளையுமே பரிசளிக்கக்கூடிய காலகட்டமாகவே உங்கள் வாழ்க்கையில் அமைந்து வந்திருக்கும். இது கூடவே இவை அனைத்தும் உங்களுக்கு நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. வீண் பிரச்சனைகள் விலகக்கூடிய காலம் உங்களுக்கு வந்துவிட்டது. துலாம் ராசி அன்பர்களே, கடந்த காலத்தில் காரணமே இல்லாமல் உங்களை சுற்றி உருவான பல பிரச்சனைகள் உங்கள் மன அமைதியை பாதித்திருக்கலாம். பிறர் பேச்சு, தேவையற்ற வதந்தி, தவறான புரிதல் சிறிய விஷயங்களை பெரிய பிரச்சனையாக மாற்றிய சூழ்நிலைகள் இனி படிப்படியாக விலகத் தொடங்க உள்ளது. உங்களை எதிர்த்து பேசுபவர்கள் கூட உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய காலம் வரும். குடும்பத்திலும் தொழிலிலும் உறவுகளிலுமே இருந்த தேவையற்ற குழப்பங்கள் குறையத் தொடங்கும். மனதில் இருந்த பயமும் பதற்றம், சந்தேகம் ஆகியவை நீங்கி தன்னம்பிக்கை அதிகரிக்க உள்ளது. நீங்கள் அமைதியாக செயல்படுவதன் மூலியமாகவே பல பிரச்சனைகள் தானாகவே உங்களுக்கு முடிவுக்கு வரும். நீதியும் நேர்மையும் உங்களுடைய பக்கம் இருப்பதால்
உங்களுடைய நல்ல எண்ணங்களை மதிக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில அதிகரிப்பாங்க. ஒவ்வொரு நாளுமே மனதில் ஒரு புதிய நம்பிக்கையும் பிறக்கும். இவ்வளவு நாள் ஏன் இத்தனை சிரமம் என்று நினைத்து உங்களுக்கு இனி இத்தனை நல்ல மாற்றம் எப்படி வந்தது என்று ஆச்சரியப்படக்கூடிய வைக்கக்கூடிய அளவிற்கு தான் வாழ்க்கையில அமைதியும் உருவாக உள்ளது. இந்த காலம் உங்களின் மனதிற்கும் குடும்பத்திற்கும் எதிர்காலத்திற்குமே ஒரு புதிய ஒளியை கொண்டு வரக்கூடிய காலமாகவே உங்களுக்கு அமைய உள்ளன. நீண்ட நாட்களாகவே உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வந்த வழக்குகளும் தேவையில்லாத விதயங்களும் ஏன்னா அண்டை வீட்டாருடனான தகராறுகள் எல்லாமே சுபகமாகவே உங்களுக்கு முடிய உள்ளது. உங்களுடைய எதிரிகளும் அவங்களுடைய திட்டங்களில் தோல்வி அடைந்து உங்களை விட்டு விலகி போயிருந்திருப்பாங்க. தேவையில்லாத விவாதங்களாலையும் ஈடுபடுவதை நீங்கள் தவிர்ப்பதன் மூலியமாகவும் புத்திசாலித்தனமாக செயல்படுவதன் மூலியமாகவுமே பெரிய ஆபத்துக்கள் இருந்து உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ள முடியக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வரக்கூட போதே. அதாவது நீங்கள் நீண்ட நாட்களாகவே உங்களை ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வந்த வழக்குகளும் தேவையில்லாத விரயங்கள் அனைத்தும் இல்லைன்னா அண்டை வீட்டாரோட தகராறுகள் அனைத்துமே இப்போ உங்களுக்கு சுபமாகவும் முடியக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைய உள்ளன. அது கூடவே நீங்கள் உங்களுடைய எதிரிகள் எல்லாமே உங்களுடைய திட்டங்கள்ல தோல்வி அடைந்து உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைய உள்ளது. உங்களுக்கு தேவையில்லாத விவாதங்களும் ஈடுபடுவது எல்லாமே தேவையில்லாத விவாதங்கள் அனைத்துமே அதன் மூலியமாகவே ஈடுபடுவதனுடைய தவிர்ப்பதன் மூலியமாகவும் நீங்கள் புத்திசாலித்தனமாகவே செயல்படக்கூடிய மூலியமாகவும் உங்களுடைய பெரிய ஆபத்திலிருந்தே நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள முடியக்கூடிய அமைப்புகளும் உங்கள் வாழ்க்கையில் அமைய உள்ளன. அதாவது நீங்கள் கடந்த காலத்தில் காரணமே இல்லாமல் உங்களை சுற்றி உருவான பல பிரச்சனைகள் அனைத்துமே உங்கள் மன அமைதியை பாதித்து விடக்கூடியதாக இருந்து வந்திருக்கும். இல்லைன்னா பிறருடைய பேச்சு இல்லை தேவையற்ற வதந்திகளோ இல்லைன்னா தவறான புரிதல்களோ சில சிறிய விஷயங்களை நீங்கள் பெரிய பிரச்சனையாக மாற்றிய சூழ்நிலைகளை எல்லாமே இப்போ உங்களுக்கு படிப்படியாகவே விலக தொடங்க போகுது. ஏன்னா உங்களை எதிர்த்து பேசியவங்க அனைத்து பேருமே இப்போ உங்களை கூட உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய காலமும் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடியதாகவே அமைய உள்ளன. ஏன்னா உங்களை புரியாமல் பேசின அனைவருமே இப்போ உங்களை பற்றி உங்களிடம் நியாயம் இருக்கிறதா என்பதை தீர ஆராய்ந்துதான் அதுவே அனைத்துமே உங்களுக்கு நன்மையாகவே பேச தொடங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய பயமோ பதற்றமோ சந்தேகம் அனைத்துமே இப்போ நீங்கக்கூடிய தன்னம்பிக்கை உங்கள் வாழ்க்கையிலேயே ரொம்பவும் அதிகரிக்க உள்ளது. நீங்கள் அமைதியாக செயல்படுவதன் மூலியமாகவே உங்களுக்கு பல பிரச்சனைகள் தானாகவே முடிவுக்கும் வரக்கூடியதாகவே அமைய உள்ளன. ஏன்னா நீதியும் நேர்மையுமே உங்க பக்கம் இருப்பதால நீங்க உங்களுடைய நல்ல எண்ணங்கள் அனைத்துமே மதிக்கக்கூடிய மனிதர் உங்க வாழ்க்கையில அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த நேரத்துல அமைய உள்ளாங்க. ஏன்னா உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாமே மதிக்கக்கூடிய மனிதர்கள் உங்க வாழ்க்கையில இருக்க போறாங்க. ஒவ்வொரு நாளுமே மனதில் இருக்கக்கூடிய புதிய நம்பிக்கையும் உங்களுக்கு பிறக்க உள்ளது. நீங்கள் இவ்வளவு நாள் எத்தனை சிரமம் என்று நினைத்த உங்களுக்கு இனி இவ்வளவு மாற்றம் எப்படி வந்தது என்று நீங்கள் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய அளவிற்கு தான் உங்கள் வாழ்க்கையில் அமைதியுமே உருவாக போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எப்படி வந்தது என்று ஆச்சரியப்படக்கூடிய வைக்கக்கூடிய அளவிற்கு தான் வாழ்க்கையில் அமைதியும் உருவாக உள்ளது. இந்த காலம் உங்களின் மனதிற்கும் குடும்பத்திற்கும் எதிர்காலத்திற்குமே ஒரு புதிய ஒளியை கொண்டு வரக்கூடிய காலமாகவே உங்களுக்கு அமைய உள்ளன. நீண்ட நாட்களாகவே உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வந்த வழக்குகளும் தேவையில்லாத விதயங்களும் இல்லைன்னா அண்டை வீட்டாருடனான தகராறுகள் எல்லாமே சுபகமாகவே உங்களுக்கு முடிய உள்ளது. உங்களுடைய எதிரிகளும் அவங்களுடைய திட்டங்களில் தோல்வி அடைந்து உங்களை விட்டு விலகி போயிருந்திருப்பாங்க. தேவையில்லாத விவாதங்களாலையும் ஈடுபடுவதை நீங்கள் தவிர்ப்பதன் மூலியமாகவும் புத்திசாலித்தனமாக செயல்படுவதன் மூலியமாகவுமே பெரிய ஆபத்துக்கள் இருந்து உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ள முடியக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வரக்கூட போதே. அதாவது நீங்கள் நீண்ட நாட்களாகவே உங்களை ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வந்த வழக்குகளும் தேவையில்லாத விரயங்கள் அனைத்தும் இல்லைன்னா அண்டை வீட்டாரோட தகராறுகள் அனைத்துமே இப்போ உங்களுக்கு சுபமாகவும் முடியக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைய உள்ளன. அது கூடவே நீங்கள் உங்களுடைய எதிரிகள் எல்லாமே உங்களுடைய திட்டங்கள்ல தோல்வி அடைந்து உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைய உள்ளது. உங்களுக்கு தேவையில்லாத விவாதங்களும் ஈடுபடுவது எல்லாமே தேவையில்லாத விவாதங்கள் அனைத்துமே
அதன் மூலியமாவே ஈடுபதனுடைய தவிர்ப்பதன் மூலியமாவும் நீங்கள் புத்திசாலித்தனமாகவே செயல்படக்கூடிய மூலியமாகவும் உங்களுடைய பெரிய ஆபத்திலிருந்தே நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள முடியக்கூடிய அமைப்புகளும் உங்கள் வாழ்க்கையில் அமைய உள்ளன. அது நீங்கள் கடந்த காலத்தில் காரணமே இல்லாமல் உங்களை சுற்றி உருவான பல பிரச்சனைகள் அனைத்துமே உங்கள் மன அமைதியை பாதித்து வரக்கூடியதாக இருந்து வந்திருக்கும். இல்லைன்னா பிறருடைய பேச்சோ இல்லை தேவையற்ற வதந்திகளோ இல்லை தவறான புரிதல்களோ இல்லை சிறிய விஷயங்களை நீங்கள் பெரிய பிரச்சனையாக மாற்றிய சூழ்நிலைகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு படிப்படியாகவே விலகத் தொடங்க போகுது. ஏன்னா உங்களை எதிர்த்து பேசியவங்க அனைத்து பேருமே இப்போ உங்களை கூட உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய காலமும் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடியதாகவே அமைய உள்ளன. ஏன்னா உங்களை புரியாமல் பேசின அனைவருமே இப்போ உங்களை பற்றி உங்களிடம் நியாயம் இருக்கிறதா என்பதை தீர ஆராய்ந்து தான் அதுவே அனைத்துமே உங்களுக்கு நன்மையாகவே பேசத் தொடங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய பயமோ பதற்றமோ சந்தேகம் அனைத்துமே இப்போ நீங்கக்கூடிய தன்னம்பிக்கை உங்கள் வாழ்க்கையிலேயே ரொம்பவும் அதிகரிக்க உள்ளது. நீங்கள் அமைதியாக செயல்படுவதன் மூலியமாகவே உங்களுக்கு பல பிரச்சனைகள் தானாகவே முடிவுக்கும் வரக்கூடியதாகவே அமைய உள்ளன. ஏன்னா நீதியும் நேர்மையுமே உங்கள் பக்கம் இருப்பதால் நீங்கள் உங்களுடைய